ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் இந்த பிளாகிங் சம்மந்தமான கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதாவது பிளாகிங்டா என்ன, அதை எப்படி ஒர்க் பண்ணுது, இதில் நீங்களும் ஒர்க் பண்ணி உங்களால் எவ்வளோ உழைக்கலுங்கிறதையெல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ அந்த பிளாகிங் சம்மந்தமாக லேர்ன் பண்ணிட்டு வாரீங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ஆளுங்கத்தில் வச்சுக்கிட்டா தான் நான் போடக்கூடிய இப்படியான ஆன்லைன் ஏர்னிங் தொடர்பான வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ டிலே பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சரி, ஆல்ரைட் நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வாட் இஸ் பிளாகிங். இதுக்கு முதல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சம்டைம்ஸ் கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம். ஸோ ஒரு சிம்பிளாக சொல்ல போனால், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தக்கூடிய வகையில் ஆன்லைனில் எழுதி வெளியிடக்கூடிய ஒரு செயற்பாடு தான் இந்த ஆன்லைன் பிளாகிங் சொல்லலாம். சரியா? ஸோ சிம்பிளாக சொல்ல போனால், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது தான் ஆன்லைன் பிளாகிங். ஸோ அது வந்துட்டு எழுத்து வடிவில் இருக்கும். ஸோ அந்த பிளாகிங்கை இவர் தான் செய்யணும், இவர் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்களா இருந்தால் அப்படி ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஐடியாவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண நினைச்சிங்களா தான் நீங்கள் தாராளமாக அந்த பிளாகிங்கை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாகிங்கை யூஸ் பண்ணி உங்களால் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ எனக்கு இப்போ பிளாகிங் செய்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதாவது ஆன்லைனில் கண்டென்ட் எழுதுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதை நான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் உங்களுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று வந்துட்டு ஃப்ரீயாக போகிறது, இன்னொன்று வந்துட்டு பே பண்ணி அந்த செட்டப்பை உருவாக்கி கொள்வது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீயாக உங்களுக்கான சோர்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா, கூகுள் தரப்பால் வழங்கக்கூடிய blogger.com. சரியா? ஸோ இந்த blogger.com பார்த்து நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கேள்விப்படாட்டி பரவாயில்ல. ஸோ இனி ஒரு வீடியோக்குள்ளே நான் உங்களோட ஃபுல் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். பிளாகிங் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிளாகரை பற்றி தெரிஞ்சிருக்கும். மேபி அவங்களும் ஸ்டார்டிங் பாயிண்டில் இந்த பிளாகரை யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். அந்த வகையில் பார்த்தீங்களா இருந்தால் கூகுள் தரப்பால் வழங்கப்படக்கூடிய இந்த blogger.com வந்துட்டு நீங்கள் தாராளமாக ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவை இருக்குமா இருந்தால் இந்த பிளாகரோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு சோர்ஸில் இருந்து ஒரு டொமைன் ஒன்று பை பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு தேவைப்படுற சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த சோர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே நீங்கள் சீப்பாக டொமைனை வாங்கலாமா இருந்தால் இது எந்த சஜஷன் தான். ஸோ நீங்கள் நேம் சீப்பில் போய் நீங்கள் சீப்பான டொமைனை நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் ஒரு .com டொமைன் வந்துட்டு கிட்டத்தட்ட $6 போகுது. சரியா? ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் போய் இன்றைக்கே செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு பிளாகிங் சீரிஸை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா இருந்தால், இல்லை நீங்கள் எப்படி ஒரு பிளாகிங் பண்ணணும், எப்படி நான் ஆக்சஸ் மூலமாக ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குமா தான் இன்றைக்கி ஒரு டொமைன் ஒன்று பை பண்ணி உங்களோட பிளாகிங் சீரிஸை நீங்கள் இந்த பிளாகர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஸோ அடுத்து நம்ம பே பண்ணி போகாமல் இருந்தால் நமக்கு இருக்கிற ஆப்ஷன் தான் இந்த Wordpress. ஸோ இந்த Wordpress-ஐ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படும் கண்டிப்பாக. ஒன்று வந்துட்டு ஹோஸ்டிங், இன்னொன்று வந்துட்டு டொமைன். சரியா? ஸோ டொமைன் வந்துட்டு அந்த உங்களோட வெப்சைட்டுக்கான ஒரு நேம் தான் அந்த டொமைன். அதே போல் உங்களோட வெப்சைட்டையும் உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் வந்துட்டு இந்த ஹோஸ்டிங் சொல்லி சிம்பிளாக நம்ம வரையறுக்கலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்களா இருந்தால் நீங்கள் ஹோஸ்டிங் வாங்குறது உங்களுக்கு மிகச்சிறந்த இடமா இப்போதைய காலகட்டத்தில் இருக்கிற இடம் வந்துட்டு ஹோஸ்டிங்கர் கம்பெனி தான். சரியா? ஸோ உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வெப்சைட் ரன் பண்ணணும்னு சொல்லி ஆசை இருக்கும். ஸோ அப்படி ஆசை இருக்கும் இருந்தால் நீங்கள் தாராளமாக ஹோஸ்டிங்கர் கம்பெனியோட ஸ்டார்டர் பேக்கேஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு அது வந்துட்டு ஒரு $36 கிட்டே எடுக்கும். ஸோ இந்த கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு அதில் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரியா? போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி இல்லாமல் நான் ஒரு வெப்சைட்டாக ரன் பண்ண போகிறேன், ஒரு டொமைன் ஆட் பண்ண போகிறேன்னு சொல்லி இருந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு மிகச்சிறந்த இடம் வந்துட்டு நேம் சீப் தான். நேம் சீப்பில் பார்த்தீங்களா இருந்தால் Wordpress ஹோஸ்டிங் சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஒரு வெப்சைட் தான் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்களா இருந்தால் நீங்கள் தாராளமாக நேம் சீப் ஹோஸ்டிங்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அது வந்துட்டு நியர்லி ஒரு $25 கீழே தான் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு சரியான ப்ரைஸ் தெரியலை. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்களா இருந்தால் நான் ஹோஸ்டிங் கம்பெனிக்குரிய லிங்கை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கில் போய் நீங்கள் பை பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு .com டொமைன் வந்துட்டு ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன டொமைன் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டொமைன் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் 1 இயருக்கு கிடைக்கும். சரியா? ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய கேள்வி என்னென்னா, நாங்கள் கண்டென்ட் எழுத போகிறோம். ஸோ கண்டென்ட்டை வந்துட்டு நாங்கள் தமிழில் எழுதுறியா, இங்கிலீஷில் எழுதுறியா, ஸோ எது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஆடியன்ஸை சூஸ் பண்ணுறீங்களோ அவங்களால என்ன லாங்குவேஜை புரிஞ்சிக்கலுமோ ஸோ அந்த லாங்குவேஜை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இங்கிலீஷாக இருந்தாலும் தான், தமிழாக இருந்தாலும் தான், உருதாக இருந்தாலும் தான், ஹிந்தியாக இருந்தாலும் தான், ஸோ எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் உங்களோட ஆடியன்ஸ் எந்த ஆடியன்ஸோ அந்த ஆடியன்ஸுக்கு புரியும் வகையில் நீங்கள் எழுதுனீங்களா இருந்தால் உங்களோட சைட் வந்துட்டு கூடிய சீக்கிரமே க்ரோவ் ஆகும். ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸோ பிளாகிங் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த பிளாகிங்கை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் எப்படி மணியை ஏர்ன் பண்ணுறேன், ஸோ எந்தெந்த வகையிலலாம் நான் மணியை ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வரணும். ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ண விதமாக 2 ஆப்ஷன் இருக்குது என்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன். சரியா? ஸோ அந்த 2 ஆப்ஷன்லேருந்து நானும் மணியை ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்களா இருந்தால் கூகுள் தரப்பால் வழங்கப்படக்கூடிய கூகுள் ஆட்சன்ஸ். சரியா? ஸோ இந்த கூகுள் ஆட்சன்ஸ் சொல்லி நீங்கள் நிறைய இடத்த கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கூகுள் ஆட்சன்ஸை சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் கண்டென்ட் எழுதிருப்பீங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு
ஒரு 50 போஸ்ட் எழுதிருக்கீங்கன்னு சொல்லி வைங்களேன். ஸோ 50 போஸ்ட் எழுதி போட்டும் நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் போய் என் வெப்சைட்டை உங்களோட பார்ட்னர் ப்ரோக்ராமோட ஜாயின் ஆகி விடுங்கன்னு சொல்லி நீங்கள் போய் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அப்ளை பண்ணக்குள்ள கூகுள் ஆட்சன்ஸ் தரப்பால் உங்களோட வெப்சைட்டை வந்துட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க. சரியா? ஸோ ரிவ்யூ பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டில் நம்மளோட விளம்பரங்களை போடலாம் சொல்லி அவங்க ஒரு உறுதிப்படுத்தினாங்களா இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு அப்ரூவ் கிடைக்கும். சரியா? ஸோ அப்ரூவ் கிடைச்ச அப்ரூவ் கூகுள் ஆட்சன்ஸ் தரப்பால் வழங்கப்படக்கூடிய விளம்பரங்கள் வந்துட்டு உங்களோட வெப்சைட்டில் ஷோ ஆகும். சரியா? ஸோ அப்படி ஷோ ஆகக்கூடிய விளம்பரங்களை உங்களோட வியூவர்ஸ், அதாவது உங்களோட வெப்சைட்டுக்கு வரக்கூடிய வியூவர்ஸ் பார்த்தாங்களா இருந்தாலோ இல்லாட்டி கிளிக் பண்ணாங்களா இருந்தாலோ உங்களுக்குடைய ரெவன்யூ அந்த கிளிக்ஸ் இல்லாட்டி அந்த வியூஸ்லேருந்து வரக்கூடியதாக இருக்குது. சிம்பிளாக சொல்ல போனால் இப்படி தான் கூகுள் ஆட்சன்ஸ் கூகுள் ஏர்னிங் ரன் ஆகுது. ஸோ அந்த வகையில் கூகுள் ஆட்சன்ஸில் ஏர்னிங்கை வந்துட்டு டபுள் மடங்காக இல்லை ட்ரிபிள் மடங்காக உங்களால் முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஸோ எந்நேரம் வந்துட்டு அப்டேட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எந்த நீச் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த நீச்சுக்கு ஏற்ற வகையில் தான் உங்களோட சிபிசி அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன தேடிக்கிட்டு வராங்களோ ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரி, அதாவது அவங்க குக்கீஸை வச்சு தான் ஆர்பிஎம்மோ இல்லாட்டி சிபிசியோ அதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சரியா? அடுத்த மிக முக்கியமான விஷயம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கூகுள் ஆட்சன்ஸை பெற்றுக்கொள்ளதில் கடும் சிரமப்படுவாங்க. ஸோ நானும் வந்துட்டு அப்படி தான் செட்டில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த வகையில் நீங்களும் கூகுள் ஆட்சன்ஸை அப்ரூவ் எடுக்கணுமா இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ட்ரிக் என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு 30+ போஸ்ட் போட்டிக்கணும். அது யூனிக்காக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு போஸ்ட்டும் வந்துட்டு மினிமம் வந்துட்டு ஒரு 500லேருந்து ஒரு 700 இருக்கணும். அது தமிழில் இருக்கலாம், இங்கிலீஷில் இருக்கலாம். ஸோ அது வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் எழுதக்கூடிய போஸ்ட் வந்துட்டு யூனிக்காக இருக்கணும். மினிமம் டிராஃபிக்கையும் நீங்கள் கொண்டு வரணும். சரி? ஸோ அது வந்துட்டு சோசியல் மீடியாவாக இருக்கலாம், பின்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், யூடியூப் சேனல் இருக்கலாம். ஸோ சம்திங் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு மினிமம் டிராஃபிக்கை கொண்டு வரீங்களா இருந்தால் உங்களாலையும் கூகுள் ஆட்சன்ஸை அப்ளை பண்ணக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரியா? ஸோ அடுத்தது நீங்கள் பிளாகிங் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறக்கூடிய வாய்ப்பை வழங்குறது என்னென்னு பார்த்தீங்களா இருந்தால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். சரியா? ஸோ சிம்பிளாக அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிட்ட என்னென்னு பார்த்தீங்களா இருந்தால் ஒரு நபர்கிட்ட வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்கணும். மேபி ஒரு பென்னு சொல்லி வச்சுக்கலாம் நாம. ஸோ இந்த பென்னு ஒரு ஆள்கிட்ட இருக்கு. ஸோ இந்த பெண்ணை நம்ம விற்று கொடுப்போமா இருந்தால் இதுலேருந்து ஒரு கமிஷனை நமக்கு இந்த பென் ஓனர் வந்துட்டு தருவார். ஸோ அந்த கமிஷன் நம்ம வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்கும், ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ ஒன்று இருக்கும். ஸோ அந்த சர்வீஸை நம்ம எந்த வகையிலையோ ஒரு வகையில் ப்ரொமோட் பண்ணி அதை நம்ம விற்று கொடுப்போமா இருந்தால் அந்த சர்வீஸில் உடமையாளர் வந்துட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வித சன்மானம், ஒரு வித கூலி தான் வந்துட்டு இந்த அஃபிலியேட் கமிஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு அமேசான் செய்யுது, ஃப்ளிப்கார்ட் செய்யுது, கிளிக் பேங்க், சேவிஸு. ஸோ நிறைய அஃபிலியேட் டிஜிட்டல் ப்ராடக்ட் இருக்குது, டிஜிட்டல் சர்வீஸ் இருக்குது. ஸோ எல்லாம் வந்துட்டு ஸோ இப்படி தான் அந்த அஃபிலியேட்டை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சர்வீஸையோ அந்த ப்ராடக்ட்டை நம்ம விற்று கொடுக்குமா இருந்தால் அதில் ஒரு வித கமிஷனை நமக்கு தருவாங்க. சரியா? ஸோ இதை தான் நம்ம வளமையாக செஞ்சுட்டு வரோம். ஸோ இது வந்துட்டு சிம்பிளாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லலாம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்களா தான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நான் வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். சரியா? ஸோ அந்த வகையில் பார்த்தீங்களா இருந்தால் நீங்கள் பிளாகிங் பண்ணிட்டு இருக்கக்குள்ள எந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஜாயின் ஆகி ஏன் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்த தரப்பில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை தாராளமாக பண்ணலாம். ஸோ அமேசானை பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ப்ராடக்ட் இருக்கும், நிறைய சர்வீஸ் இருக்குது, நிறைய இபுக்ஸ் இருக்குது. ஸோ நிறைய மக்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அதில் அமேசானில் கொட்டி கிடக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்களா இருந்தால் ஒரு ஃபோன் ஒன்று இருக்கலாம். ஸோ அந்த ஃபோனை பற்றி நிறைய பேர் வந்துட்டு தேடுவாங்க. ஸோ அந்த தேடக்கூடிய விஷயங்களை ஸோ உங்களோட பிளாக் போஸ்ட்டில் அந்த ஃபோன் சம்மந்தமாக நீங்கள் ஒரு கண்டென்ட்டை ப்ரொவைட் பண்ணியிருப்பீங்களா இருந்தால் மேபி நிறைய பேர் அந்த போஸ்ட்டை வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்படி பார்க்குறாக்குள்ள குறைஞ்ச சதவீதமான ஆக்கள் அந்த ப்ராடக்ட்டை போய் பை பண்ணாலே உங்களோட வாலெட்டில் மணி தானாகவே அஃபிலியேட் கமிஷனாக ஆகிட்டு வரும். சரியா? ஸோ இது வந்துட்டு அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அது மட்டும் இல்லாமல் கிளிக் பேங்க் இருக்குது, ஜேவிஸு இருக்குது, Wordpress இருக்குது, நிறைய இண்டிவிஜுவலான சர்வீஸஸ்லாம் இருக்குது அவங்களோட அஃபிலியேட் சர்வீஸை வழங்குறது. ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் ஆகி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃபியூச்சரில் நம்ம சேனலில் நிறைய அஃபிலியேட் சம்மந்தமான வீடியோஸ்லாம் வரும். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் இதுவும் வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஒரு டாபிக் தான். அதாவது டிஜிட்டல் ப்ராடக்ட்டை செல் பண்ணுறது, டிஜிட்டல் சர்வீஸை செல் பண்ணுறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்களா இருந்தால் நான் இன்றைக்கான வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த கம்பெனியில் போய் நீங்கள் ஹோஸ்டிங்கை வாங்கலாம், இந்த கம்பெனியில் போய் நீங்கள் டொமைனை பை பண்ணலான்னு சொல்லி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படி நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி போய் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒன்று பை பண்ணிங்களா இருந்தால் அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கமிஷன் அஃபிலியேட் டேஷ்போர்டில் வந்துட்டு அட் ஆகும். ஸோ அது வந்து நான் டிஜிட்டல் சர்வீஸை செல் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அவங்களுக்கு. ஸோ அதனால் எனக்கு ஒரு கமிஷன் அவங்க தருவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்களா இருந்தால் நான் 2 கம்பெனியை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்துட்டு நேம்ஜிப். ஸோ நேம்ஜிப்லேயே நான் அஃபிலியேட்டாக ஜாயின் ஆகியிருக்கேன். அதே போல் வந்துட்டு ஹோஸ்டிங்கர்லேயும் நான் அஃபிலியேட்டாக ஜாயின் ஆகியிருக்கேன். ஸோ நீங்கள் எதுலையாவது போய் ஒன்றில் பை பண்ணிங்களா இருந்தால் அதுக்குரிய கமிஷன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கிடைக்கும். சரியா? ஸோ அடுத்ததாக வந்துட்டு உங்களோட ஓன் பிளாகில் வந்துட்டு நீங்கள் இபுக்ஸை விற்கலாம். சரியா? ஸோ வந்துட்டு நாவல் புக்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு ஒரு கதை புக்காக இருக்கலாம். ஸோ ஏதோ உண்டு. ஸோ அந்த புக்ஸு மற்றவங்களுக்கு தேவைப்படும் நினைச்சிங்களா இருந்தால் நீங்கள் அதையும் வந்துட்டு உங்களோட பிளாக் போஸ்ட்டில் நீங்கள் அதை ஆட் பண்ணி நீங்கள் செல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். சரியா? ஸோ இதே போல் நிறைய ஐடியாஸ் இருக்குது. நீங்கள் பிளாகிங் சீரிஸ்க்குள்ளே வந்துட்டீங்களா இருந்தால்
நீங்கள் புது ஐடியாக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது இந்த பிளாகிங் சீரீஸில் சரியா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். ஃபஸ்ட்டு நான் என்ன நீச்சை சூஸ் பண்ணணும், ஸோ யார் என்ன டார்கெட், ஸோ நான் வந்துட்டு ஃப்ரீயான முறையில் அடுத்த மூவ் இருக்கணுமா இல்லாட்டி வந்துட்டு பே பண்ணி நான் போகணும்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கம்பெனி பிடிச்சிக்கோ அந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு வேர்ட்ப்ரெஸ்க்குரிய ஹோஸ்டிங்கையும் டொமைனையும் வாங்கிட்டு நீங்கள் உங்களோட பிளாகிங் சீரிஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 monthsக்கு பிறகு நீங்கள் ஆட்சன்ஸில் அப்ளை பண்ணலாம். மேபி உங்களுக்கு ஆட்சன்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருந்தால் இல்லை நீங்கள் அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அஃப்லியேட் மார்க்கெட் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நான் போடுவேன். ஸோ நான் மறுபடியும் சொல்லிக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ஆளுங்கிறதுல வச்சுக்கோங்க சரியா. ஸோ இன்றைக்கான வீடியோ வந்துட்டு பிளாகிங் சம்மந்தமாக நிறைய டீட்டெயிலாக அவங்களோட கவர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நம்புறேன். ஸோ அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இருந்தால் கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு அடுத்த வீடியோ செய்யறதுக்கான மோட்டிவேஷனை ஏற்படுத்தும் சரியா. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அனைவரும் சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.